நம்ம மல்லி இருந்துட்டு என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, இங்கிருந்து போம்போது நான் வெண்பாவோட தான் போவேன் அப்படிங்கிற மாரி சொல்லி ஒரு குறிக்கோளோட இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் அ அதாவது மல்லியும், அந்த போலீஸும் என்ன பிளான் பண்றாங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாம இதுல மகாலட்சுமி அந்த நர்ஸ் இப்படி மாட்டிக்குவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரி அவங்களும் என்னோட வேலையே போனாலுமே கூட பரவால்ல, என்ன நடந்தாலும் சரி, வெண்பாவ காப்பாத்தியே ஆகணும். இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் எல்லாம் எப்படிதான் இவங்க கடத்தி விக்கிறாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி, அதே மாதிரி நம்ம நர்ஸ் ரெண்டு பேரையுமே சேஃபா ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சிருக்காங்க. அதாவது ஏற்கனவே நம்ம மல்லி இங்க வந்ததுனாலயே மிகப்பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. ஏன்னா எதுவுமே இல்லாம இவ்வளவு தொலைவு கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம மல்லியை விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி மல்லியை கொலை பண்றதுக்கு இப்போ பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ரவுடிங்க ரெண்டு பேர் நம்ம மல்லி, அதுக்கப்புறம் நம்ம நர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூம்ல என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதாவது அங்க அவங்களோட கதையை முடிக்கணும், ரெண்டு பேரும் உயிரோடு இருந்தா கண்டிப்பா பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதே மாதிரி இப்போ மல்லிக்கும் அந்த நர்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவமே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம உண்மையிலேயே இப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில தான் நம்ம மல்லி இருக்க போறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம வெண்பாவை காப்பாத்துறதுக்காக அந்த மகாலட்சுமி நர்ஸோட உயிருக்கும் ஆபத்தாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆனாலுமே நம்ம மல்லி தைரியசாலி அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எப்படியாச்சும் இங்கிறது தப்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதும் தெரியும். ஆனா வந்திருக்கக்கூடிய ரவுடிங்க சாதாரணமா வரல. அதே மாதிரி மொத்த கேங்குமே இங்க வருது. அதாவது ரெண்டு ரவுடிங்க மட்டும் கிடையாது, அந்த ரவுடிங்க மிரட்டுறாங்க. அதே மாதிரி பின்னாடியே இதோட பெரிய தலையும் உள்ள இறங்குது. அந்த ஒரு டைம்ல கையில கத்தி, கன்னு இது எல்லாமே வச்சிருக்காங்க. இதுக்கு மேல உங்களை சும்மா விட முடியாது, உங்களை கொன்னாதான் நாங்க இங்க இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேருமே கொல்றதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் உண்மையிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி, நர்ஸ் ரெண்டு பேருமே இப்போ எப்படி இங்க இருந்து தப்பிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மல்லி இங்க பாருங்கடா, ஒழுங்கு மரியாதையா என் பொண்ணு வெண்பா எங்க இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆனா அதே சமயத்துல துப்பாக்கியை வச்சுட்டு இவங்க ரெடியா நிற்கும் போது மல்லிக்கும் அந்த நர்ஸுக்கும் பயங்கர அதிர்ச்சி. இன்னொரு பக்கம் இங்க காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா அந்த கடவுள் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மல்லி பயங்கரமா இப்போ அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல விஜய் இங்க மாஸ் என்ட்ரி கொடுப்பாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏற்கனவே மல்லி வீட்டை விட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அதுவும் இல்லாம இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம விஜய் திருதுன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தீபன்கெல்லாம் போன் பண்ணி கேட்டாங்க இல்லையா, இந்த மாதிரி மல்லி எங்க போயிருக்கா, என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைம்ல அந்த ஒரு விஷயத்த பத்தி எல்லாத்தையுமே சொன்னாங்க. அதாவது இந்த மாதிரி சூலூர்பேட்டைக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனது இது எல்லாமே. அடுத்துதான் நம்ம தீபிகா மேடம் அதாவது ஏற்கனவே மல்லி விஜய் கிட்ட பேசிட்டாங்க. அதாவது நாகு போன்ல பேசும்போது கடைசியில அந்த ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டாங்க. இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வெண்பாவை வச்சிருந்திருக்காங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா இப்படிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, வெண்பாவை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ வெண்பா என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க அந்த ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு பயங்கரமா தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த விஷயமா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி இங்க இந்த ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா, இன்னொரு பக்கம் நம்ம தீபிகா மேடத்துக்கு போன் பண்ணி என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தீபிகா மேடமும் இந்த மாதிரி மல்லியும் அதே மாதிரி அந்த நர்ஸையும் ஒரு இடத்துல நாங்க இப்போ ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சிருக்கோம், அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சேஃபா தான் இருக்காங்க. அதே மாதிரி இங்க அடுத்ததா எப்படியாச்சும் ஒரு வழியா வெண்பாவை கண்டுபிடிச்சிடலாம், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஒரு டைம்ல உண்மையிலேயே விஜய்க்கு தன்னோட மனசுக்கு ஏதோ தப்பா படுது. இல்ல தீபிகா மேடம், என் மனசுக்கு ஏதோ மிகப்பெரிய உறுத்தலாவே இருக்கு, ஏதோ மல்லிக்கு ஆபத்து வர்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க விஜய் நீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது, அதுவும் இல்லாம அப்பெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றது, இப்படி எல்லாம் சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம விஜய் ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்போ மல்லி எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லி கொஞ்சம் அட்ரஸ் அனுப்புங்க, எங்க தங்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜய் இப்ப நேரா கிளம்பி மல்லியை பாக்குறதுக்காக வராங்க.
ஆனாலுமே விஜய் வந்து இப்போ கால் அடிபட்டு இருக்கிறதுனால ரவுடிங்க கிட்ட சண்டை போட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனாலுமே நம்ம மல்லிய வந்து காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பா விஜய் இருந்துட்டு அதே நிலைமையோடய வந்து சண்டை போட போறாரு. அதுவும் அந்த ரவுடிங்க வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா 2 பொம்பளைங்க தானே, 2 பேரையுமே அடிச்சு சாகடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சாங்க. ஆனா இப்போ வந்து எல்லாமே தெளிவா புரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம விஜய வந்து பார்த்த உடனே அங்க அவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அந்த ரவுடிங்களுக்கு அதிர்ச்சி ஆச்சோ இல்லையோ, நம்ம மல்லிக்கும் அதே மாதிரி அந்த நர்ஸுக்கும் அதிர்ச்சி ஆச்சு. விஜய் நீங்க எப்படிங்க, எப்படி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லி அதிர்ச்சியோட கேக்குறாங்க. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க மல்லி நீ, இப்ப மட்டும் நான் வரலன்னா என்ன ஆயிருக்கும், இந்த ரவுடிங்க உங்களை கொன்னு இருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மல்லி வந்துட்டு வெண்பாவை காப்பாத்தாம நான் வரமாட்டேன், கண்டிப்பா நான் வெண்பாவை வந்து காப்பாத்தியே தீரணும். இதுக்கு மேல வந்து இவங்க யாரையுமே சும்மா விடக்கூடாது விஜய், கண்டிப்பா இந்த ரவுடிங்களுக்கு நம்ம வெண்பா எங்க இருப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றதுன்னு சொல்றது தெரியாம அப்படியே திருன்னு வந்து முழிச்சுக்கிட்டு அந்த ரவுடிங்க வந்து நிக்கிறாங்க. என்னடா அது, நாங்க வந்து துப்பாக்கி வச்சிருக்கோம், கத்தி வச்சிருக்கோம், இது எல்லாத்தையுமே வச்சிருக்கோம், அப்படி இருக்கும்போது இதை பார்த்து கூட பயப்படாம வந்து எங்க கிட்ட இருந்து எங்க, அதாவது எங்க வாயாலேயே இந்த மாதிரி அந்த வெண்பா எங்க இருக்கான்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நீங்க வாங்கிடுவீங்களா? அந்த வெண்பா எங்க இருக்கா, எப்படி இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க எதையுமே சொல்ல போறது கிடையாது. இங்க இருக்கக்கூடிய உங்க 3 பேரையுமே கொன்னு போட்டுட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம விஜய் இருந்துட்டு அந்த இடத்துலயே ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அதாவது அந்த ரவுடிங்ல அடிச்சு அதுக்கப்புறம் வெண்பா எங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.